Hi friends, welcome to Lifetime Videos. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா சண்டே ஸ்பெஷல் தான். ஸோ சண்டே ஸ்பெஷலில் என்னென்னா நம்மளுக்கு நான்வெஜ் தான் நம்ம அதிகமாக சண்டே செய்வோம். ஸோ அதுதான் இன்றைக்கி நம்ம போட போகிறோம். இன்றைக்கி நான் என்ன செய்ய போகிறோம் பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி பிரியாணி. அது எப்படி செய்கிறதுன்னு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நம்ம லைஃப் டைம் வீடியோஸ் நிவேதா சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பிரியாணி செய்கிற அளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 2 டீஸ்பூன் நெய் எடுத்திருக்கேன். நெய் இருக்கிறதுல ரொம்ப முக்கியமானது. அந்த பிரியாணிக்கு டேஸ்ட் கொடுக்கக்கூடியது இந்த நெய் தான். அது நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா ஆயில் நான் எனக்கு தேவையான அளவுக்கு தான் நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஒரு வேளை ஆயில் நிறையா தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்த்திக்கோங்க. நான் அதுவுமே ஒரு 3 டீஸ்பூன் 4 டீஸ்பூன் அளவுக்கு தான் எடுத்திருக்கேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் பார்த்தீங்கன்னா லைட்டாக தான் நான் சோம்பு போட போகிறேன். ஏன்னா நான் ஆல்ரெடி பிரியாணி மசாலே நிறையா போட்டு அரைச்சி எடுத்துட்டேன். லைட்டாக தான் நான் சோம்பு போட்டிருக்கேன். ஓரளவுக்கு ஒரு 2 பிரியாணி இலை அது நம்ம 4 கிள்ளி அதை நம்ம போட்டுக்கலாம். இப்போ நான் 2 டம்ளர் அரிசி தான் போட போகிறேன். அதனால் நான் 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். இது போட்டு நல்லா வணக்கிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம நான் 2 பெரிய வெங்காயத்துக்கு 2 தக்காளி போடுறோன்னா போட்டுக்கலாம். ஆனால் நான் எப்படி எடுத்திருக்கேன்னா ஒரு தக்காளி பெரிய தக்காளியாக எடுத்திருக்கேன். போட்டு நல்லா வணக்கிக்கலாம். உங்களுக்கு பிரியாணி மசாலா எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு எதாவது தேவைப்பட்டுச்சுன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த பிரியாணி மசாலா நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ செமையாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வணங்கிருச்சு. நெக்ஸ்ட்டு நான் அறுத்து வச்சுருந்தேன் அந்த பெரிய தக்காளி ஒன்று பார்த்திங்கன்னா அதை நான் போட்டுட்டேன். போட்டு நல்லா வணக்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் பிரியாணிக்கு ரொம்ப முக்கியமானது அந்த ஸ்மெல் நல்லா கொடுக்கக்கூடியது என்ன பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா தான். அந்த பச்சை மிளகாவை நான் என்ன பண்ணிட்டேன்னா அதை நான் ஃபஸ்ட்டே சொல்ல மறந்துட்டேன். பெரிய வெங்காயத்தை கூட நான் ரெண்டாக கட் பண்ணி வச்சு 2 பச்சை மிளகா 4ஆக கட் பண்ணி வச்சு நான் போட்டிருக்கேன். எனக்கு காரத்துக்கு போதுமான அளவு தான் நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு ஒரு வேளை காரம் நிறையா வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு 3-4 கூட சேர்த்திக்கலாம். சிவேஷ்க்கு காரம் போட்டால் நிறையா நல்லா சாப்பிட மாட்டான். அதனால் அவனுக்கு நான் காரம் கம்மியாக தான் போட்டிருக்கேன். இப்போ இது நல்லா போட்டு வணங்கினோன்னே நெக்ஸ்ட்டு சில்லி பவுடர் இருக்குது பார்த்திங்களா, அதுவும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். உங்களுக்கு காரக்கேற்ற அளவாக நீங்கள் போட்டுக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு தான் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு மல்லித்தூள், மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன், ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு நான் மல்லித்தூள் போட்டிருக்கேன். நான் வீட்டிலே பிரியாணி மசாலா ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அந்த பிரியாணி மசாலாவோட ரெசிபி உங்களுக்கு வேணும்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் போய் பாருங்கள். நான் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை டச் பண்ணி பாருங்கள். இந்த பிரியாணி மசாலா இப்படி செஞ்சிங்கன்னா செமையாக இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் பிரியாணி மசாலா ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் 1 ஸ்பூன் கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். இது போட்டு நல்லா வணக்கிக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணணும்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கலாம். இப்போ நல்லா வணக்கியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா தயிர் தான் ஊற்ற போகிறோம். புளிச்ச தயிராக இருந்தாலும் சரி இல்லை நார்மல் தயிராக இருந்தாலும் சரி அது ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம ஊற்றிக்கலாம். நான் எல்லாமே பார்த்திங்கன்னா அளந்து போட மாட்டேன். என் கைக்கு என்ன வருதோ நான் அதுதான் போடுவேன். சால்ட் 1 ஸ்பூன் அளவுக்கு,
போட்டு நல்லா வணக்கிட்டு அடுத்தது வந்து நம்ம தயிர் ஊற்றிக்கலாம். நான் தயிர் பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிருக்கேன். அதாவது 2 கரண்டி சின்ன கரண்டி அளவுக்கு நான் ஊற்றிருக்கேன். ரொம்ப தயிர் நிறையா ஊற்றினாலும் நல்லா இருக்காது. அதனால் நீங்கள் 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் கணக்கு பண்ணிக்கோங்க. போட்டு நல்லா வணக்கிக்கலாம். இப்போ நல்லா மசால் வந்து வீடு ஃபுல்லாக வந்து நல்லா மசால் டேஸ்ட் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணணும்னா கழுவி இது பண்ணி வச்சுருந்த புதினாவை வந்து நம்ம போட்டுடலாம். புதினா வந்து பிரியாணிக்கு வந்து கம்மியாக தான் யூஸ் பண்ணணும். ரொம்ப நிறையா இருந்தாலும் நம்மளுக்கு அது ஒரு டேஸ்ட்டு ஃப்ளேவர் வந்து ஒரு மாதிரி இதாக கிடைக்கும், புதினா டேஸ்ட்டாக கிடைக்கும். ஸோ நான் வந்து கம்மியாக தான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு நிறையா போடணுன்னா நீங்கள் நிறையா போட்டுக்கோங்க. இது போட்டு நல்லா வணக்கிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நான் நாட்டுக்கோழி வந்து ஒரு 3 விசில் விட்டு அதை எடுத்து வச்சுருக்கேன். நல்லா கழுவி வாஷ் பண்ணிக்கோங்க. மஞ்சள்தூள் உப்பெல்லாம் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 3 விசில் 4 விசில் அதெல்லாம் உங்கள் கறிக்கேற்ற அளவு. ரொம்ப இந்த கறியாக இருந்தால் நான் 5 விசில் 6 விசில் விடுவோம். என்னோடய கறி நான் எடுத்த கறி பார்த்திங்கன்னா வெறும் 3 விசில் விட்டாலே போதும். ஸோ நாட்டுக்கோழி வந்து விசில் விட்டு எடுத்து இப்போ அந்த மசாலே வந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா வணக்கி சிம்மில் வச்சு வணக்கிட்டு வணக்கனோட பார்த்திங்கன்னா அப்படியே கலர் வந்து இந்த கலரில் சேஞ்ச் ஆகும். ஒரு 5 நிமிஷம் மட்டும் அந்த சிக்கனில் வந்து நல்லா வணக்கி விட்டுறணும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கலர் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. சேஞ்ச் ஆகிற வரைக்கும் விட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த 1 டம்ளர் அளவுக்கு தான் வந்து நான் அரிசி எடுத்திருக்கேன். நான் வந்து இந்த டம்ளரில் 2 டம்ளர் எடுத்திருக்கேன். 1 டம்ளர் அரிசிக்கு, அதாவது சீரக சம்பாவுக்கு 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றணும். பளபளப்பாக வேணும்னா 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றணும். செய்கிறதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுருங்க. நீங்கள் வெங்காயம்லாம் தொளிச்சு அறுப்பீங்க பார்த்திங்களா, அந்த ஸ்டேஜில் வந்து ஊற வச்சுருங்க. சீரக சம்பாவை கழுவி ஊற வச்சுட்டிங்கன்னா 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி. நான் வந்து 2 டம்ளர் எடுத்திருக்கேன். எடுத்து நல்லா இப்போ கொதிக்க விட்டுறலாம். இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. கரெக்டாக இருந்துச்சுன்னா கொதிச்சோன்னே மூடி வச்சுருங்க. மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் மட்டும் சிம்மில் விடுங்க. ரொம்ப நேரம் சிம்மில் விட்டுறாதீங்க. 5 மினிட்ஸ் இல்லைன்னா 2 மினிட்ஸ் விட்டுட்டு ஒரு விசில் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஜாஸ்தியாக வச்சு ஒரு விசில் வந்தோன்னே ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு ஒரு விசில் ஒரு 2 மினிட்ஸ் வந்து சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணி ஒரு விசில் வந்தோடனே அடுத்தது நம்ம என்ன பண்ணோம்னா திருப்பி ஒரு 2 மினிட்ஸ் சிம்மில் வச்சுட்டு அந்த விசில் 2வது விசில் வந்து சிம்மில் வச்சாலும் வரும் பார்த்திங்களா, அந்த விசில் வரதுக்குள்ளே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் கழித்து எடுத்திங்கன்னா தம்மாக இருக்கும். உடனே வந்து விசில் அடங்கணுன்னு எடுத்துடாதீங்க, குழஞ்சிருக்கும். அது கொஞ்சம் ஜாஸ்தியாகவே ஒரு அரை மணி நேரம் கழித்து எடுத்திங்கனாலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தம்மாக இருக்கும். கலரி விட்டு எடுத்துடலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு விசில் வந்துருச்சு. நம்ம ஆஃப் பண்ணி தம்மெல்லாம் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா பிரியாணி ரெடி. அந்த ஹீட்டு வரனால ஃபோனில் வந்து அந்த பிரியாணியோட பிக்சர் வந்து தெரியல, வீடியோ வந்து தெரியல. நான் உங்களுக்கு வந்து ஒரு பவுலில் ஷிஃப்ட் பண்ணுறப்ப பாருங்கள். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு சூப்பரான சுவையான பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு. நாட்டுக்கோழி பிரியாணி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட மசால் பொடி வந்து நான் பண்ண மாதிரியே பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மறக்காமல் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அது மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நம்மளுக்கு சுவையான நாட்டுக்கோழி பிரியாணி ரெடி. நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் மெசேஜ் அனுப்புங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பக்கத்தில் பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நம்ம லைஃப் டைம் வீடியோஸ் நிவேதித்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.